வெல்கம் டு மழலை மொழி. ஒரு காலத்துல ஒரு பசுமையான காடு இருந்தது. அங்க ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்தது. அவளோட பேர் அனு. அவள் எறும்பு கூட்டத்திலேயே சின்னவள். அவள் அளவு குறைவாக இருந்தாள். மற்ற எறும்புகள் அவளை கிண்டல் அடித்தன. உன்னால் ஒரு பெரிய பாரத்தை தூக்க முடியாது, மரங்களில் கூட ஏறுவதற்கு சக்தி கிடையாது உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அனு அதை பத்தி கவலைப்படவில்லை. அவன் மனதில் நம்பிக்கை அதிகம் இருந்தது. அளவு முக்கியமில்லை, துடிப்பும் உழைப்பும் தான் முக்கியம் என்று அவள் அடிக்கடி சொல்வாள். ஒரு நல்ல காலையில் எறும்பு தொகுதிக்கு ராணி அறிவிப்பு செய்தார். அதாவது மழை காலம் வருகிறது, நம்ம உணவு சேர்க்க வேண்டும். எறும்புகள் எல்லாம் வேகமாக உணவை தேடி சென்றன. அனுவும் தன்னுடைய பங்கை செய்ய தீர்மானித்தார். அவள் காட்டில் நடந்து செல்லும் போது தரையில் விழுந்திருந்த ஒரு பெரிய பழத்தை பார்த்தாள். அது அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. ஆனால் அந்த பழம் அவளோட அளவை விட பெரியதாக இருந்தது. அவள் அதை தூக்க முயற்சித்தாள். அவள் இழுத்தாள், தள்ளினாள், ஆனால் அது நகரவில்லை. சில எறும்புகள் அங்கிருந்து சென்றன. அவளை பார்த்து, அனு, இது உனக்கு கடினமான வேலை, விட்டுவிடு என்று சிரித்தனர். ஆனால் அனு அவற்றை கவனிக்கவில்லை. நான் சிறியவளாக இருக்கலாம், ஆனால் என் எண்ணங்கள் பெரியது என்று அவள் மனதில் உறுதி செய்து கொண்டாள். அருகில் கிடந்த ஒரு குச்சியை பார்த்து ஒரு யோசனை வந்தது. அந்த குச்சியை எடுத்து ஒரு கருவியாக பயன்படுத்தி அவள் பழத்தை மெதுவாக நகர்த்த தொடங்கினாள். அவள் முயற்சியை பார்த்த மற்ற எறும்புகளும் அவளுக்கு உதவத் தொடங்கின. அவள் தலைமையிலே எறும்புகள் எல்லா பழத்தையும் சேர்த்து அதை தொகுதிக்கு கொண்டு சென்றன. ராணி எறும்பு இதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அனு, நீ எங்களுக்கு பெரிய பாடம் கற்றுத் தந்திருக்கிறாய். எதற்கும் துணிந்தால், சின்னவளாக இருந்தாலும் பெரிய வெற்றி அடையலாம் என்று பாராட்டினாள். அன்றிலிருந்து அனு தொகுதிக்கு ஹீரோவாக மாறினாள். எறும்புகள் அவளை மேலும் மதிக்க ஆரம்பித்தன. அவள் அவற்றிற்கு சொல்லித்தந்த முக்கியமான பாடம், உங்கள் உடல் சிறியதோ பெரியதோ என்பதை விட உங்கள் தைரியம் மற்றும் நம்பிக்கை தான் முக்கியமானது. இந்த கதை மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் குழந்தைகளா? நம்பிக்கையோட நம்ம முயற்சி செய்தால் பெரிய வெற்றியையும் அடையலாம். Thanks for watching. Like, share and subscribe.